மணியான சித்திரமா எடுத்து வைக்குது. பரமானந்தா சிரிக்கும் போது சிரிக்கணும், சாமிக்கு கதை கேட்கணும். சாமி நித்தியானந்தம். சிசையா சாமி உருவே எதை பிடித்து சாமி ஓம் அரகர மகாதேவ சாமி சிசையா கடவுளே சிசையா பேம்பு என்னிடம் எட்டு தவறாக நடந்து கொண்டால் கடவுர சாபத்தில் திருவேன் ஜாக்கிரதை. நமசிவாய நமசிவாய மம்முட்டி வாய மம்முட்டி வாய. அபச்சாரம் அபச்சாரம். விபச்சாரம் பண்ணா மகளிருக்கு போன் பண்ணு. சிவசிவா சிவசிவா கங்காதரா கௌரி மனோகரா தெங்காதரா கபரி மமனவோ சிசையா சாமி உருவே நாராயண நாராயணா. வாரம் 1 மணிக்கு பணி ஆரம்பிக்கிறான். நான் யார் என்று அறிந்து புரிந்து பேச வேண்டும். என்னிடம் தவறாக பேசினாயானால் கடூரமான சாபத்தை வழங்கிடுவேன் ஜாக்கிரதை. சாபம் எனக்கு கீழே கொடுத்தல்ல. அப்படியா? இதோ பாரம் கல்லாக எடுத்து விடுவேன் ஜாக்கிரதை. பாறாங்கல்லாம் போனா பிய்ய போயிட்டு தொடச்சி போட்டுருவேன். நெருப்பாக போய் என்று சாபத்தை எடுத்துடுவேன் ஜாக்கிரதை. பாரு எல்லாம் 5 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க. மூத்த ரொட்டை அமைச்சு போடுவோம். ஒட்ட கழுதியாக போய் என்று சாபத்தை எடுத்துடுவேன் ஜாக்கிரதை. எந்த சாபம் வேணாலும் கொடு. பொட்ட காலத்து சாபம். என்ன காரணம்? எல்லா விலங்குக்கும் 4 கால், கடவங்காலத்துக்கு 4.5 கால். ஆண்டவன் படைத்தது கழுதிக்கு 4 கால் தான். உள்ள போதும். எப்படி 4.5 கால்? 4.5 கால் எப்படி வந்து கேளு. ஆமா, ஆம்பளை காலத்துக்கு 1/2 கால் பாரு, கொலாம்பல்லாத கால். ஆமா, பொட்டை காலத்துக்கு பார்த்தா தான் அந்த காம்பு அந்த கால் கொஞ்சம் ஸ்டெடியா வரும். அதை போட்டுட்டு ஒரு ஏறிச்சுன்னா பொட்டை காலத்துக்கு சிவசிவா சிவசிவா அபச்சாரம் அபச்சாரம். பொட்டை காலத்தை தாங்குமா சிசையா என்ன கடவுள் கல்வியா படிச்சு விடு. பாலக்காரர் பொட்டை காலத்தையா படிச்சு பார்க்க முடியுமா? அப்படியே பாரு, நீக்கிறோம் போட மாட்டோம். சிசையா என்னிடம் தவறாக பேசிய காரணத்தினால் ஆங்கார கோபம் அடைந்தேன். இதோ தருகிறேன் உனக்கு சாபம். மன்னிப்பவர் மன்னிப்பு கேட்கிறோம் மனுஷன், மன்னிக்கிறவரு பெரிய மனுஷன் ஆகட்டும். எனக்கு இருக்குது. என்னது அறிவு? திசையா பெரிய மாரியாய் கூட்ட கடை எடுத்து எப்படாப்பா பொண்ணு வேச துணி மாத்தம் வராரு எட்டி பாக்குறாரு. ஏப்பா பாப்பானா போதும், பசங்க ஒரு மாட்டக்காரன் போய் பின்னாடி பாக்குறாரு. திசையா உள்ள ஒரு ஆள் ரெடி ஆகுறாரு. நாட்டுக்கு நாடு மகாநாடு, இது நீர்வளம் நிலவளம் ஜலவளம் அதாவது பொருந்திய நீட்டான வத்தாத புண்ணிய பூமி. நாட்டின் பெயர் என்ன? ஆமா, பெத்தநாய்க்கு மாலையம். பெத்தநாய்க்கு மலையம். பெத்தநாய்க்கு மலையம் என்றால் நீ ஆத்தூர் தான் போகணும். சம்பளம் வாங்க பெத்தநாய்க்கு மாலையம். சாலை தெளித்திடுவேன் ஜாக்கிரதை. என்ன தவறு? வரக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையாள் ரேணுகா பத்தினி. எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. சங்கீர் நாரபஞ்சாவில கேட்டுட்டு தான் போய் எனக்கு தெரியும். அப்புறம் எல்லாம் கூதிக்கிட்டே கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தினமாக நமக்காக வேண்டி 30,000 ரூபாய் செலவு செய்து அன்னபோஜனம் அளித்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா, கோணப்புளிங்க மரத்துக்கடியில் கிடந்தேன். கொஞ்சம் படுத்துட்டு இப்படி அன்னபோஜனம் அளித்து நாடகம் அரங்கேற்றம் செய்தார் அல்லவா? இப்படி அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன என்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகம். ஆமா, காளி மாறி சண்டை. காளி மாறி சண்டை, மதிசூரன் சப்காரம். உண்மைதான். இல்லை என்றால் குணசீரன் பட்டாபி. என் நாடகத்திலே நான் யார், என்னுடைய பெயர் என்ன? முகத்தை பார்த்து பேச வேண்டும். வேறு தவறாக எங்கேயாவது பார்த்தாயால் சாபத்தை எடுத்துருவேன். உனது முகம் மட்டும், அதாவது முகமாகப்பட்டது குதிரை போலவும், உன் உடலாகப்பட்டது கழுதை போலவும், உனது காலாகப்பட்டது மானை போலவும், உன்னுடைய ஆணுறுப்பாகப்பட்டது கழுதையுடைய ஆணுறுப்பு போல் படைத்து விடுவேன். ஜாக்கிரதை. எதுவுமே பண்ண முடியாது. உண்மைதான். நான் வாங்கறத விட இங்க அவ்வளவு எத்தனை இருக்கிறாங்க. நான் யார் என்று சொல்லட்டுமா?
ஆச்சு பாரு. நீ என்ன பண்ணாலும் நாளைக்கெல்லாம் லீவு 200 ரூபா தான். நாளைக்கெல்லாம் அக்டோபர் 2. ஒன்ன சொல்லல என்ன சொல்றேன். எனக்கு வாங்கி தரலாம் நீ ஆசைப்பட்ட. எனக்கு வாங்கி நான் யார் தெரியுமா? தாமரை மலர் வாசன். சைலண்ட். எப்படி? தாமரை மலர் வாசன். தாமரை மலர் வாசன். அந்த சங்கரனுக்கு பேரப்பிள்ளை. சங்கரனுக்கு பேரப்பிள்ளை. காதில் கமலக்குண்டு. காதில் கமலக்குண்டு. கையிலே வீணை ஏந்தி. உண்மைதான். இது கிட்டார் இல்ல கிளிங். உண்மைதான். கையிலே வீணை ஏந்தி கட்டாக நீரடைந்து காவி வேஸ்திரம் தான் அணிந்து நாராயணா நாராயணன் என்று நாம விட்டு வந்தேன் அல்லவா? நான் தான் கலகப்பிரியோ நாராயண சிகாமணி. நாராயண சிகாமணி. என்ன பிரியன்? கலகப்பிரியன். இன்னொரு சொல்ல. கலகப்பிரியன். நான் கலகப்பிரியங்கிறேன். குழல்கார் கலத புலங்கிறேன். சொல்லகாரே அப்படியே சொன்னீங்க. சாபத்தை எடுத்து விடுவேன். உண்மைதான். உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடியவன். என்னுடைய வாகனம் என்ன? முகில் வாகனம். என்னது? மேகம். அது சிங்கம் ஒன்றில் இருக்கும். என்னது? மயில் வாகனம். ஏய் முகில். ஏசாமி மேகம். இங்க இருந்து ஒரு நொடியில உலகத்தை சுத்தி போயிடலாம். உண்மைதான். அப்படின்னா உனக்கு தெரியாததுக்கு எல்லாத்துக்குமே பதில் தெரியுமா? உண்மைதான். அகிலத்தை அறிந்தவன் நான். அப்படியா? உண்மைதான். உன்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கறேன். 3 கேள்வி. அதுக்கு பதில் சொல்லி. என்னிடம் கேள்வியா? கேளு கேளு. நன்றாக கேளு. வில்லநாட்டமே சிரிப்பேன். எப்படி கேள்வி? என்ன கேள்வி? 3 கேள்விக்கு பதில் சொன்னாதான் நீ சாமின்னு ஏத்துக்குவேன். அப்படியா? இன்னைக்கு இல்லன்னா கொட்டை கட்டலாம் பறந்து போயிடும். என்ன சந்தேகமா? என்னிடம் கேள், நான் இருக்கேன். பீப்பேல போறியா? இது என்னது? அது என்னது? இது குழாய். இது என்னது? கல்லு. இது கல்லுன்னு எனக்கு தெரியாதா? இந்த கல்ல தண்ணியில போட்டா ஏன் அந்த கல்லு முழுகுது? ஏன் முழுகுது? அது வெயிட்டா இருக்குது முழுகுது. யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. பாப்பா ஏன் பாப்பா முழுகுது? உனக்கு தெரியல. அது வெயிட் ஆகுது முழுகுது இல்ல. அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியல, அதனால. என்னடா சொல்ற? முதல் கேள்வியில தோத்து போச்சு. சரி. 2வது கேள்வி. இது கரெக்டா பதில் சொல்லி புரியா? எப்படி? மசாலக்காரன் வர கிணத்துல வா. இந்த உலகத்துல எத்தனை பழம் இருக்குது? எத்தனை பழமா? மாங்கனி, தேங்கனி, கொய்யா, ஆப்பிள், ஆரஞ்சு, கணக்கான பழங்கள் இருக்கிறது. எல்லா பழமுமே வரணும்னா அந்த காம்பு இருக்கணும். ஆமா. அந்த காம்பு இருந்தா தான் அந்த பழமே பிடிக்கும். ஆமா. காம்பு இல்லாத பழம் என்ன பழம்? என்ன பழம்? ஒரு மனுஷனே பிறக்கணும்னா அந்த மனுஷனுக்கு காம்பு என்ன? ஒரு தாயோட தொப்புள் கொடி. தொப்புள் கொடி. ஆமா. காம்பு இல்லாத பழம் என்ன பழம்? என்ன பழம் அப்பா? அப்பளம் இல்ல. அது இல்ல. காம்பு இல்லாத பழம் அப்பளம் இல்ல. வேற? அதான் அது கொப்பளம். சரியா போச்சு. சரி சரி. 3வது கேள்வி இடத்துல இருந்தே கேக்குறேன். இது கடைசி கேள்வி. கீழே என்ன? கீழே பூமி, மேல ஆகாயம். கீழே பூமி, மேல ஆகாயம். கண்ணத்தனவன மேல படுதால 2500 ரூபா போட்டு புதுப்படுத்த எடுத்துக்கிறோமே. படுதாளுக்கு மேல, அதுக்கு மேலதான் ஆகாயம். உண்மைதான். நீ வந்து சாமி. உண்மைதான். நீ கடவுள். ஏண்டா ஆட்டுக்கறி எடுத்தா 800 ரூபாய் செலவாகும் சொல்லி விடிய பெருக்காம பிடிச்சி திங்கிறது. நாராயணன் பொறுத்தர. மாமிசம் எனக்கு பிடிக்காது. மாமிசமா? உண்மைதான். போன் பண்ணி சுதாகர் கறி குழம்பா என்ன குழம்புன்னு கேட்டியா? அது விடிந்தால் உண்மைதான். அப்படி கலகப்பிரியோ நாரத சிகாமணியாக இருந்தாலும் எங்க சாமி உண்மையாலுமே கறி சாப்பிடாது. உண்மைதான். கறி சாப்பிடாது, ஆனா கறி குழம்பு சாப்பிடும். திசையா? அது அப்பதான் கொஞ்சம் அதான் கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். திசையா? அப்படி கலகப்பிரியோ நாரதனாக நான் இருந்தாலும் என்னை பெற்றெடுத்தார் அல்லவா? என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? உங்க தாய் தந்தை. இதோ என்னுடைய தந்தையார் யார் தெரியுமா? நம்பர்
காமெடி வரும்போது காமெடி வரும். இப்போ வந்து அடாவடி டாய் டூயின்னு இப்போ சுறுசுறுப்பான சீன். சோகம் வரும்போது ஒரு காமெடி பண்ணிக்கலாம். சிசையா, சாமி என் தந்தையார் யார் தெரியுமா? என் தந்தையாரோ எறும்பு முதல் யானை கடைசி வரை 84 ஜீவ வேதங்களுக்கும் படைக்கும் பொறுப்பை ஏற்றவர். சதுர்முக படைத்த என் தந்தையார் தான் பிரம்மதேவர். உண்மைதான். முக்காலா முக்கா பிரம்மதேவா இல்ல, பிரம்மதேவர். ஊர்வசி 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 மாமனார் வண்டி போடு ஊர்வசி. இப்படியே பேசிக் கொண்டிருந்தாய் என் கோபத்துக்கு ஆளாகி சாபத்தை அடித்து பாரு, தண்ணி கலக்காமே பண்ணிவிட்டாரு. ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு. திசையா, என் தாயாரோ கலைமகள் சரஸ்வதி. தாயார் கலைமகள் சரஸ்வதி. உண்மைதான். தந்தையார் பிரம்மதேவர். அப்படி பிரம்மதேவருக்கும் சரஸ்வதிக்கும் நான் தேவருக்கு மகளாக பிறந்த நான் தேவரடியான். நான் தேவர் பிள்ளை. தேவர் பிள்ளை. உண்மைதான். அப்படி தேவர் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு கடவுளுக்கு மகனாக பிறந்த இந்த நாரதன் படைக்கும் கடவுளுக்கு மகனாக. உண்மைதான். இப்படி நெத்தியில ராமம். உண்மைதான். உடம்புல பட்டை. உண்மைதான். பிச்சோட்டு கட்டை, கீழே கொட்டை. இல்ல ருத்ராட்சம். முத்துராஜ் கொட்டையா? ருத்ராட்ச கொட்டை. உண்மைதான். எங்கிறது போற பண்ணிக்க போடுறதுலாம் ஜாமியார் வேஷம். பண்ணிக்கிறது. ஆமா. சிவாய நமக. சிவாஜி என்ன சிவம் புலத்தான். நம சிவாய நமக. அது என்ன அப்படியாக இருந்தாலும் படைக்கும் கடவுளுக்கு மகனாக பிறந்த நான் சாமி ஏன் இப்படி மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணா? உண்மைதான். ஏன் இப்படி தெரியுறீங்களா? தேவருக்கு மகனாக பிறந்திருந்தால் கடவுள் என்று வணங்கி இருப்பார்கள் என்னை. நீ ஒரு மகாராஜா மாறை. உண்மைதான். ஒரு கடவுளா இருக்கணும். உண்மைதான். ஏன் இப்படி பைத்தியக்காரனாட்டும் தெரியல? இப்படி சன்னியாசி கோலம் எதற்காக? என்ன காரணம்? அன்று ஒரு காலத்திலே நான் செய்த தவறு. உண்மைதான். அனைத்திலும் எனக்கு என்ன வேலை? இதோ காலை எழுவது, காலை கடன் முடிப்பது. இங்க கருவறத அங்க போயிட்டாரு. இப்படி ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலை. சரி சரி. ஒரு நாள் ஒரு தினமாக நந்தவனத்திற்கு மலர்பெரிக்க சென்றிருந்தேன். மலர்பெரிக்க சென்ற நான் என்னை போல பாலர்கள் எஞ்சோட்டு பாலர்கள் விளையாடி கொண்டிருந்தார். சின்ன சிறு உண்மைதான். பாலர்கள் விளையாடி கொண்டிருந்தார். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர் விளையாட்டை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டாகப்பட்டது. ஒரு வீணை நாதம் எப்படி இருக்கும்? அந்த வண்டாகப்பட்டது காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அப்படி பறக்கும் பொழுது அந்த சத்தம் எப்படி இருந்தது? ஒரு வீணை நாதம் போல் இருந்தது. உண்மைதான். ஒரு சின்ன சிறு வண்டு இதனுடைய நாதம் வீணை நாதை போல இருக்கு. அந்த நாதத்தில் மயங்கி அமர்ந்து விட்டேன். காலை சென்றவன் மாலை ஆனது. என் தந்தைக்கு நான் மலர்பெரிக்க மறந்து விட்டேன். காலை நேரம் ஆகிவிட்டது. தந்தையுடைய பாரத்தை பணியாவிட்டால் நமக்கு பெருத்த ஒரு சாபத்தை அளித்து சொல்லி வேக வேகமாக சத்தியலோகம் வேக வேகமாக அங்கு சென்றவுடனே என் தந்தையார் கேட்டார், நாரதா, அனுதினம் என் பாதத்தை பணிவாயே, இன்று ஏன் என் பாதத்தை பணியவில்லை என்று கேட்டார். அப்பொழுது சிறிதாக ஒரு பொய் சொன்னேன். கடுகு போன்று. சின்ன பையன். ஆமா, குழந்தைங்க சின்னதா ஒரு பொய் சொல்ல தப்பு இல்ல. கடுகு போன்ற ஒரு பொய் ஒன்று உரைத்தேன். பள்ளிக்கூடம் சென்றேன். மலர்வெரிக்க சென்ற இடத்திலே இந்த மண்ணிற்கும் விண்ணிற்கும் முட்டும் அளவுக்கு பெருந்ததோர் காண்டாமிருகம் எங்கேயாவது இருக்குதா? இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் விற்ற அளவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு மிருகமாகப்பட்டது என்னை துரத்தி வந்தது. நான் பயத்தில் ஓடி ஒளிந்தேன். மாலை ஆகிவிட்டதப்பா, அதனால் பாதத்தை பணிவதற்கு மறந்து விட்டேன் என்று என் தந்தையார் இடத்திலே சொன்னேன். என் தந்தையாருக்கு 4 முகம். 4 முகத்திலே கண்டறிந்தார். சின்ன சிறு பையனாக குழந்தையாக இருக்கும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு பெருத்ததோர் பொய் சொல்றான். வளர்ந்து வாலிபமானா எப்படியாப்பட்ட பொய் சொல்லுவான்? அப்படி என் தந்தை ஆங்கார கோபம் கொண்டு, நாரதா, பெற்ற தந்தை என்று வாராமல் என்று தந்தையிடம் நீ பொய் சொன்னாயோ அதுபோல தினம்தோறும் ஒரு நீ பொய் சொல்ல வேண்டும். தினம்தோறும் ஒரு கலகம் தர வேண்டும். இல்லை என்றால் உன்னோட கால தூண்போல் அதா பெருகும். உண்மைதான். தூண்போல் வீங்கும். உன்னுடைய முதுவோ மூட்டை சுவக்கும். உன்னுடைய சிரமோ 1000 சுக்குநூறாக வெடித்து போயிட்டு சாப்பிட. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் சொல்லலாம். உண்மைதான். 1000 சுக்கா வெடிக்கும். ஆமா.
கால் தூண் போல வைக்கும். உண்மைதான். முதுகு மூட்டை சுமக்கும். உண்மைதான். இப்படியாப்பட்ட சாபத்தை அளித்தார். சாபத்தை அளித்தார் என் தந்தையார். என் தந்தையாராகப்பட்டவர் இட்டால் சாபம் கொடுத்தால் வரும். அப்படியாப்பட்ட சாபத்தை வெற்றிவிட்டு எங்கு சென்றேன்? ஒன்னானவர் சிவபெருமானிடத்திலே சொன்னேன், தாத்தா என் தந்தையார் இப்படியாப்பட்ட சாபங்களை தந்து விட்டார், இந்த சாபத்திற்கு விமோசனம் கிடையாதா என்று சொன்னேன். பிரம்மதேவர் கொடுத்தால் கொடுத்ததுதான், விமோசனம் கிடையாது அப்படி என்று சொன்ன உடனே தினந்தோறும் கலகத்திற்கு நான் எங்கு செல்வது? தினந்தோறும் கலகம் எனக்கு கிடைக்குமா? தினந்தோறும் போய் ஒரு சொன்னால் என் பாவம் என்னை சுமக்காத என்று சொன்னேன். என் தந்தையா தாதா சாத்தா பார்த்தார். இந்த ருத்ராட்சம் எனக்கு தந்தார் ஜபமாலை. இது வந்து சாத்து மட்டையா? ஏய், ஜபமாலை. ஆமா, இந்த ஜபமாலையை சோத்திரம் செய்தால் உனக்கு அனுதினம் உனக்கு கலகம் வந்து நேரும் சொல்லி என்று சிறிய அதாயிரம் சிவபெருமான் எனக்கு வரம் தந்தார். அதன் பிறகு இந்த வரத்தை வாங்கி எங்கு சென்றேன்? நேராக சென்றேன் வைகுந்தம். உண்மைதான். வைகுந்தம் சென்றவுடனே தந்தையார் கொடுத்த சாபத்தையும் கூறினேன், சிவபெருமான் கொடுத்த வரத்தையும் கூறினேன். அதற்கு கூறிய பிறகு அனுதினம் ஒரு கலகம் செய்தால் இது எவ்வளவு பெரிய பாவம், இந்த பாவம் அனைத்தும் என்னை சேராதா அப்படி என்று நான் வருத்தமாக என் தாத்தாயிடம் கண்ணபெருமான் இடத்திலே கூறினேன். அப்பொழுது விஷ்ணு பகவான் சொன்னார், நாரதா நீ கவலைப்பட வேண்டாம், நீ செய்யும் கலகமாகப்பட்டது ஆரம்பத்தில் கலகமாக இருக்கும், ஆனால் முடியும் பெருவாயிலே அதாவது நன்மையாக முடியும். நீ கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு கலகம் என்று செய்தாலும் நாராயணா நாராயண என்று நாமத்தை ஜெபித்தாயானால் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் என்னையே வந்து சேரும் என்று வரம் தந்தான். அதன் பிரகாரம் வரத்தை வாங்கிக் கொண்டு நீ உலகத்தே கலகம் செய்யும் காரணத்தினால் எனக்கு கலகப்பிரியன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏற்பட்ட வரத்தை வாங்கி நான் உங்ககிட்ட தப்போ தவறா பேசிருப்பேன். சாமி நான் எது பேசினாலும் மனசுல வச்சுக்காது, நீ மொன்னிச்சுக்கிட்டு போச்சா? ஏப்பா நல்ல சிக்க மாட்டாளா? மன்னிச்சுக்கிட்டு போச்ச. மன்னிப்பு அனைத்திலும் ஒரு கலகம் செய்ய வேண்டும். எத்தனையோ கலகத்தால் எத்தனையோ நன்மைகள் செய்திருந்தேன். செய்திருந்தாலும் இன்று தினமாக எனக்கு கலகம் இல்லை. என்ன கேட்ட? கலகம் இல்லை. என் கால்களோ தூள் போல் பெருகுகிறது, எனது முதுகோ மூட்டை சோக்கு போல் இருக்கிறது. 5:50க்கு வண்டி எடுத்துட்டு ரெடி ஆகிறேன். உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? கிழங்கு காட்டியா? கிழங்கா? கலகம் கலகமா? ஒன்றே புத்திமந்திரி நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத. சொல்லப்பா. ஏப்பா சாமி கலகம் கேக்குது, நான் இருக்கும்போது கலகம் என்னத்துக்கு சொல்லுவோம்? என்ன கலகம் பண்ற? நான் தரேன் இன்னும் கலகம். இது பிடி. இந்த கலகம் கேட்க முடியாது. வா 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 ஒண்ணுடா முடியா ஏப்பா ஏப்பா அம்மா தான் வந்தது நிறைய பாக்கல. நான் கேட்டேன். ஆமா இந்த கலத்துக்கு அம்மா மாட்டமா போடி. இந்த ஊராயினா கட்டி போட்டு நம்ம குப்பி கிளம்பி ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடுவாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு கோர்ஸ் போனா முடியாது. துஷ்ட பிண்டமே, நீ செய்யும் கலகம் கல்லால் அடிப்பது, நான் சொல்லும் கலகம் சொல்லால் அடிப்பது. ஆர்தன் கலகம் கல்லால் முடிய கூடாது. உண்மை சொல்லால் முடியக்கூடிய கலகம் எப்படி தெரியுமா? அதாவது தூங்கும் பிள்ளையை கிள்ளி விடுவேன். உங்க பிள்ளை போய் தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை தொட்டில கிள்ளி போடுவேன். ஆமா, அந்த தொட்டிலையும் ஆட்டி விடுவேன். தாயார் வந்து கேட்டால் தக்க தகுமானமும் சொல்லி விடுவேன். குழந்தை ஏழுவது. ஆமா அப்படின்னு தகுமானமும் சொல்லி விடுவேன். நான் செய்யும் கலகம் அப்படியாப்பட்ட கலகம். கத்தியால் செய்யக்கூடிய கலகம் அல்ல, புத்தியால் செய்யக்கூடிய கலகம். நண்பா, வீதியில ஒரு பாம்பு ஒண்ணு போதுன்னு வச்சுக்கோ, அந்த பாம்பு அடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பாம்பு அடிக்கவும் கூடாது, தடியும் உடைய கூடாது, பாம்பு சாக கூடாது. அப்படியாப்பட்ட கலகம் என்னுடைய கலகம். ஒண்ணு கலகமா? ஆமா. அப்ப நீ கலகம் அந்த மாதிரி கலகம் வேணும்னா ஏரி வேலைக்கு தான் போகும். ஏரி வேலைக்கு போனா அதெல்லாம் பாரு பாரு எத்தனை பேர் உட்காந்து இருக்கிறாங்க. ஆமா. ஒருத்தர் சொன்னா போதும் என்ன அடிப்படல இன்னொரு வீட்டுக்கார பையன் நீங்க ஆனமா, காரக்காரமத்துக்கார பிள்ளைங்க ஆனமா அப்படின்னு அவங்களே ஆரம்பிச்சுக்குவாங்க. ஏரி வேலை பெண்கள் அவங்க எல்லாம் யார் தெரியுமா? எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். தேவிலோகத்தில் நான் கலகம் செய்வேன், பூலோகத்தில் அவர்கள் கலகம் செய்வார்கள். என்ன பண்ணி உங்களுக்கு 270 ரூபாய்க்கு மேல ஏற்ற மாட்டோம். இருந்தாலும் இன்று கலகம் இல்லை. நாம் தாத்தாவை பட சிவபெருமானை வணங்க வேண்டும் அல்லவா? ஓம் சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவாய நமக. சாம்பசிவா சந்திரசேகரா ஓம் மகாதேவா. ஓம் சிவாய நமக. சுத்தி நடந்து வராதே, நீ நடந்து விட்டாங்க.
அதுக்குதான் மொச்சக்கொட்டை அதிகமா திங்காத வந்துருச்சுன்னா போய் பேண்டு எவத்து கிடந்தாலும் பேண்டு என்ன அது கழுவிக்குவான் துஷ்ட பிண்டமே துன்பத்தை ஓடிய மகனே. ஐயோ கலகம் வந்து விட்டது. ஏன் இதோ பூலோகத்திலே 300 மங்கலத்தை ஆண்டு வரக்கூடிய மதீஸ்வரத்திலே கலகம் இருக்கிறது. அதனாலே 300 மங்கலம் தேடி செல்வோமா? இராத்தா 300 மங்கலமா? உண்மைதான். வீட்டலைன்னு தேடியா? உண்மைதான். நீ எல்லாம் தாங்க மாட்டேன். இன்னைக்கு அந்த ஊர்ல கால் வச்சிருக்கிறோம்ல, வெடியறதுக்குள்ள பாரு. இன்னைக்கு இப்ப வான இப்ப உடுவான் பாரு பீத்தலையும் போலாமா? உப்பு எரி போறான் பாரு பீத்தலையும். ஆதி ஆதி ஆதி